இது வந்து என்னுடைய இரண்டாவது திரைப்படம் பாடல் எழுதியிருக்கிறது திரு நரேன் பாலகுமார் அவர்களுடைய இசையில். டைரக்டர் சார் முதல்ல அந்த சீனை வந்து டிஸ்கிரைப் பண்ணார், எந்த இதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நரேன் அவர்கள் வந்து டியூன் கொடுத்தாரு. அண்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து பற்றி நான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. நம்ம இன்புட்ஸ் ஏதாவது வேலிடாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கவும் தயங்க மாட்டார். அண்ட் அதாவது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் வந்து அவர்கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அண்ட் முக்கியமாக அந்த ரெக்கார்டிங்கில் வந்து சில விஷயங்கள் எனக்கு லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதாவது படத்தோட தீம் என்ன, அது என்ன சினாரியோ அப்படின்னு தெரியாமலே அது வெறும் ரெக்கார்டிங் வச்சு எனக்கு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு சச் அ சோல்ஃபுல் பீஸ் ஆஃப் மியூசிக் நான் லிசன் பண்ணேன். ஐம் ஸோ பிளெஸட் டு லிசன் டு தட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும். அண்டு திரைப்படத்தின் எல்லா குழுவினர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். திரு ஹைட் கார்த்தி அவர்களோட பாட்டுமே சுட சுட பிரியாணி சாங் வந்து ரொம்ப தாளம் போடுற மாதிரி ஆட்டம் ஆட வைக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டீமில் நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொன்னோம். இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து பேருக்கும், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்கீங்க. பாட்டி மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.